எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மசாலா எக் டோஸ்ட். இதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு ஒன்று ஒன்றா போடுறேன், பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் முட்டை போட்டுக்கிறேன். ஒரு பவுல் எடுத்துட்டு நான் இப்போ ஒரு 3 பேருக்கு செய்கிறதுனால ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு 3 டோஸ்ட் போடலாம். முட்டை எல்லாம் நம்ம உடச்சி ஊற்றியாச்சு. இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா போட்டுடுறேன். போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். இப்போது கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம். எனக்கு இங்கே எவ்வளோ வெங்காயம் தேவையோ நான் அந்த அளவுக்கு போட்டிருக்கேன். நம்ம போடுற ஒரு விஷயமும் இங்கே நம்ம முட்டைக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுடுறேன். போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், பெப்பர். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கரம் மசாலா இல்லை ஏதாவது மசாலாஸ் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 கிளாஸ் மில்க்கு தான் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே விஸ்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலான ஹேண்ட் விஸ்கர்லேயே நம்ம விஸ்க் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அந்த எக்கோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு ஃப்ராத் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேன் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சரில் நம்ம ப்ரெட் எடுத்துக்கலாம். நான் இங்கே ஸ்வீட் ப்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாண்ட்விச் ப்ரெட் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம மசாலா, நம்ம ஆனியன்ஸ் எல்லாமே அதில் நல்லா ஒட்டணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஆயில் போட்டு ஹீட்டான பேனில் இப்போ நம்ம ப்ரெட் ஸ்லைசஸை வச்சிடலாம். எப்போவுமே இந்த மாதிரி டோஸ்ட் செய்யும் போது லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் ஓவர் பர்ன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் இங்கே சிம்மில் தான் வச்சு எல்லாமே செய்கிறேன். ஒன் சைடு நம்ம நல்லா டோஸ்ட் ஆனதும் அதை நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா டோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதுவும் ஒரு சைடில் நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சா போதும், நல்லா டோஸ்ட் ஆகிடும். நம்ம ரொம்பவும் டோஸ்ட் பண்ணக்கூடாது. டோஸ்ட் பண்ணால் ரஃப் ஆகிடும். அதனால் ஒரு 2-3 மினிட்ஸில் நம்ம போத் சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட மசாலா டோஸ்ட் ரெடி. அது கூட நான் சாஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறேன். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. இது கூட நான் கொஞ்சம் ஒரிகானோஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ரொம்ப நன்றி என் வீடியோவை பார்த்ததுக்கு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.